இரும்பு கடையில் இந்த ஹீட் கண்ணை வாங்கிட்டு வந்தோம். இந்த வயர்லாம் கட்டாக இருக்குது. இது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம வேர்ட் செக் பண்ணி பார்த்துக்குவோம். அப்படியே மாட்டி ஆன் பண்ணோம்னா ஏதாவது வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இது வந்து இப்படி திருகிட்டு இப்படி எடுத்தோம்னா வந்துடும். உள்ள எப்படி இருக்கு, சூப்பர். நல்ல வேலை நம்ம ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கல. எல்லாத்தையும் கழட்டி விட்டு நம்ம அதை கட் பண்ணி விடணும். அதில் டேமேஜ் ஆன பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு ப்ளக்கும் ஒரு டேப்பும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ அந்த கண்டென்சர் வந்து எங்கேயுமே கிடைக்கல, அதனால் அதையே திருப்பி மாட்டிக்குவோம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். மோட்டர்லாம் ஓடவே இல்லை. இந்த இடம் வந்து ஹீட் ஆகுது, அப்போ ஹீட் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் ஃபேன் சுத்தவே இல்லை. நம்ம எதுக்கும் கழட்டி பார்த்துக்குவோம். காயிலாம் நல்லா ஹீட் ஆகுது, ஆனால் மோட்ரு மட்டும் சுத்த மாட்டேங்குது. ஃபோன் சார்ஜர் மூலமாக இந்த மோட்டருக்கு நம்ம 5 வோல்ட் கொடுத்து பார்ப்போம். நம்ம வோல்டேஜ் கொடுத்தும் வந்து சுத்த மாட்டேங்குது. நம்ம மோட்டரே கழட்டி பார்த்துக்கோம். சுத்தவே முடியல, அவ்வளோ டைட்டாக இருக்குது. நம்ம உள்ளே கழட்டி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் சின்ன வயசில் ரிமோட் காரில் கழட்டி பழகினது. இதுதான் மோட்டரோட சாஃப்ட்டு, இதுதான் பேரிங்கு. இது வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கு, அதனால தான் அது டைட்டாக இருக்குது. லைட்டாக கிரீஸ் வச்சுட்டு நம்ம மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்தா மோட்டர் நல்லாவே சுற்றுது. அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரு சுவிட்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.